அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1012 ரூபாய் 43 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 301 ரூபாய் 14 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே போல் ஜமியாவிலும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 387 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 285 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 267 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 47 தினார் 183 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை அதி உச்சத்தை தொடுகின்றது. இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் குவைத்துடைய செய்தி சேவையும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. கடைகளில் நேரடியாக சென்ற விஜயம் செய்து. அதே போல் இனி வரும் நாட்களில் சிகப்பு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை ஈரானுக்கு ட்ரம்ப்பால் விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரானில் நமது இலக்குகளை அடைவதற்கு நாம் மிக நெருங்கிவிட்டோம். மேலும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அவர்களை கடுமையாக தாக்குவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது எதிர்வரும் 3 வாரங்களுக்குள்ளே 2 வாரங்களுக்குள்ளேயோ இவங்க கொடுத்த ஒப்பந்தத்தை அவங்க கைச்சாத்திடலைன்னா, ஒப்பந்தத்துக்கு வரலைன்னா, போர் நிறுத்தத்தை கொண்டு வராத பட்சத்தில் முழு பலத்தையும் கொண்டு தாக்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுடைய ஒட்டுமொத்த அனைத்து ஆயுத தளங்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. பார்க்கலாம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் ஈரான் ஒன்றும் கைவிட்ட மாதிரியே தெரியலை. எது எப்படியோ இந்த சிச்சுவேஷன் இப்படியே தொடருமாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அவங்களும் சளிச்சவங்க மாதிரி தெரியலை, விட்டு ஒதுங்கி போகிற மாதிரியும் தெரியலை. ஈரானும் முழு பலத்தையும் கொண்டு அவங்களுடைய பக்க தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் அவங்களுடைய தாக்கம் தொடர்ந்துமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா ட்ரம்ப் வேறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கம்பி கட்டுற கதையாக சொல்லிகிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். If there is no deal, we are going to hit each and every one of their electric generating plants very hard and probably simultaneously. We have not hit their oil, even though that's the easiest target of all, because it would not give them even a small chance of survival or rebuilding. But we could hit it, and it would be gone, and there's not a thing they could do about it. Many Americans have been concerned to see the recent rise in gasoline prices here at home. The short-term increase has been entirely the result of the Iranian regime launching deranged terror attacks against commercial oil tankers in neighboring countries that have nothing to do with the conflict. This is yet more proof that Iran can never be trusted with nuclear weapons. They will use them, and they will use them quickly. தொடர்ந்தும் இஸ்பஹான் மீது நேரடி தாக்குதல், விமான
தாக்குதல்கள் மூலம் தொடர்ந்தும் இஸ்பஹான் தீப்பற்றி எரிந்த நிலைமையிலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமை தொடர்ந்தால் ஈரானும் கைவிட போவதில்லை அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரால் ஆயில் கம்பெனி, அதாவது இது பிரிட்டிஷ் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஈராக் எர்பிலில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளாகத்திலையும் ஒரு டேங்க் மீது நேற்றைய தினம் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்தார் நேற்றைய தினம் 3 க்ரூஸ் மிசைல்கள் வந்ததாகவும் அதில் 2 வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையிலும் ஒரு மிசைல் வந்து நேரடியாக எண்ணெய் கிணறு ஒன்றை தாக்கி இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் யாருக்கும் எந்த ஒரு காயம் இல்லையான பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் குவைத்திலும் ஏர்போர்ட்டுடைய எண்ணெய் டேங்க் மீது தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் குவைத்துடைய நேஷனல் கார்டு தொடர்ந்துமே குவைத்துக்கு வரக்கூடிய அனைத்து ஆபத்துகளையும் தடுத்து நிறுத்த தயார் நிலையில் இருப்பதாகவும் அவங்களுடைய பக்க தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல் குவைத் எதிர்வரும் ஏப்ரல் 8 வரைக்கும் அவகாசம் வழங்கியிருக்கிறாங்க. சட்ட விரோதமாக யார் யாரெல்லாம் ஆயுதங்களை வைத்திருக்கீங்களோ அத்தனை பேரும் உடனடியாக ஏப்ரல் 8 முதல் ஒப்படைக்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி ஒப்படைக்காத பட்சத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் மற்றும் அதிரடி சோதனைகள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபயத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் 43வது அரபு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். இந்த மாநாடு வந்து ஆன்லைன்லே நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வீடியோ காட்சிகள் உள்ள அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அதே போல் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா 3 குரூஸ் மிசைல்களும் 15 ட்ரோன்களும் வந்து குவைத்துக்குள்ளே என்றாக இருக்குது. அதில் மிகுதி நிறைய மிசைல்களையும் ட்ரோன்களையும் தாக்கி அளித்ததாகவும் 2 ட்ரோன்கள் வந்து குவைத்துடைய ஏர்போர்ட் எண்ணெய் டேங்கி மேலே மோதி நேற்றைய தினம் தீ விபத்துக்குள்ளாகினதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குவைத்துடைய உள்துறை அமைச்சக ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் நாசர் புசாலிப், பாகங்கள் விழுகிறதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க, முடிந்த அளவு மிசைல்களை அவங்க தாக்கி அழித்தாலும் அதில் விழக்கூடிய பாகங்கள்லேருந்து கவனம் செலுத்துங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் அனைவரும் ரொம்ப கவனமாயிருங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் யுத்தம் நிறைவடையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். الأخوة أصحاب السمو والمعالي والسعادة وزراء الداخلية بالدول العربية الشقيقة، إن اجتماعنا اليوم يأتي في ظل تحولات متسارعة وتحديات متزايدة، ومن أبرزها الاعتداءات الإيرانية الغاشمة على سائر دول مجلس التعاون وبعض الدول العربية الشقيقة، مما يشكل انتهاكا صارخا لكافة القوانين والأعراف الدولية وحسن الجوار، حيث تم استهداف المناطق السكنية الآمنة والمرافق المدنية كالمطارات والبنية التحتية التي راح ضحيتها مجموعة من المواطنين والمقيمين الأبرياء في ظل الأوضاع الإقليمية الحرجة، مما يقتضي منا تكثيف الجهود العربية والدولية لمنع حصول الميليشيات والتنظيمات الإرهابية على طائرات مسيرة تستخدم في العمليات الإرهابية في منطقتنا. كيلو الذهب أمس كان 45,000 دينار، حاليا 47,000 وكسور. ما زال سوق الذهب طبعا في الكويت والعالم كله يفتقر لسبائك الذهب لكثرة الطلبات وكثرة الشراء، فتوجه طبعا يعني حاليا مجموعة من الناس لشراء مجموعة من أساور الذهب، مجموعة من الأساور إلى جانب مجموعة من الليرات اللي صارت على شكل مجموعة من العقود أو مجموعة من الأساور أو التراجي. الذهب يبقى زينة وخزينة. نعم هناك ضغوط بيعية وعمليات جني أرباح للذهب، وهذا طبعا يعني أمر طبيعي وسط الأوضاع طبعا الحالية. التفاؤل يعني اللي صار بالسوق من أمس للحين بعد تطمينات بأن هذه الأزمة ربما تنتهي بعد 2 أو 3، وهناك آمال باستمرار الإمداد الخاص بسبائك الذهب من الدول المجاورة لانتعاش الأسواق. لو بنتكلم على طبعا الفترة الصباحية،
الجمهور والمرتادين والمستهلكين من النساء بالعشرات، بينما هناك طوابير بالفترة المسائية في جميع أنواع سوق الذهب بالكويت، في الإمباركية، بالسالمية، بالفروانية، بالمنطقة العاشرة. وهذه دلالة على ثقافة المجتمع بالادخار والاستثمار. الذهب نعم يبقى يعني مثل ما يقولون أميرا للمعادن، زينة وخزينة، وكلما طبعا نزلت الأسعار بتكون طبعا هي فرصة للشراء. قبل أمس طلع تقرير من جي بي مورغان ومورغان ستانلي يقال بأن في نهاية 2026 أونصة الذهب ربما يعني بتكون على مستوى $5800. في بداية الربع الأول من عام 2027 بتكون بإذن الله الأونصة 6300، يعني بالكويتي بنتكلم الجرام في نهاية السنة 58 دينار، على السنة الجديدة إن شاء الله بيكون 63 دينار. فاطمة، أروى، باسل، بندر، لا غنى عن الذهب، فهو يعتبر عصب الاقتصاد في السوق المحلي والعالمي. بسم الله الرحمن الرحيم. نستعرض من خلال الإيجاز الإعلامي رقم 30 آخر التطورات والأحداث العملياتية خلال 24 ساعة الماضية، حيث رصدت القوات المسلحة عدد 3 صواريخ جوالة وعدد 15 طائرة مسيرة معادية داخل المجال الجوي الكويتي، وتم التعامل معها وفق الإجراءات المتبعة. وقد أسفر هذا العدوان الإيراني الآثم عن استهداف خزان وقود تابع لمطار الكويت الدولي، وتم التعامل معه من قبل الفرق المختصة. كما سقطت شظايا على أحد المنازل في إحدى المناطق السكنية دون وقوع أي إصابات بشرية. وتعاملت فرقة من مجموعة التفتيش والتخلص من المتفجرات التابعة لهندسة القوة البرية بالتعاون مع إخوانهم من وزارة الداخلية مع جسم حربي في الموقع، وتم التخلص منه وفق الإجراءات المعتمدة. وتواصل القوات المسلحة تنفيذ مهامها وواجباتها الوطنية بكفاءة عالية، مؤكدة عزمها الثابت على الدفاع عن الوطن والتصدي للعدوان الإيراني الآثم، وإحباط كل تهديد يستهدف سيادة البلاد أو يمس أمنها واستقرارها، حفاظاً على الوطن وسلامة المواطنين والمقيمين. ونسأل الله تعالى أن يديم على وطننا نعمة الأمن والأمان في ظل القيادة الحكيمة لسيدي حضرة صاحب السمو أمير البلاد القائد الأعلى للقوات المسلحة الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله. والسلام عليكم ورحمة الله وبركاته.